மின்னல் பருதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடற்கரை பாண்டியன். மின்னல் பருதி வார இதழ் மற்றும் லைவ் பிராட்காஸ்டிங் 24/7 நம்மளுடைய வலைதளத்தில் www.minnalparuthi.comல வந்து நம்ம ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. மின்னல் பருதி 2002 ஆரம்பிச்ச பத்திரிகை, வார பத்திரிகை. இது வந்து நான் உங்கள் கடற்கரை பாண்டியன். வணக்கம். இந்த இன்றைய கபர் தர்பார் பார்ட் 2 நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 2026 தேர்தல் வாக்குறுதி ஒப்பீடு. ஸோ நம்ம போன கபர் தர்பார் நிகழ்ச்சியில நம்ம என்ன விவாதிச்சோம் அப்படின்னா, ஒரு மந்திரி அப்படிங்கிறவர் வந்து எப்படி இருக்கணும், அது நம்ம பண்டைய காலத்துல எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய சிறப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக மணிவாசகரை வந்து நம்ம ஒப்பிட்டு இருந்தோம். இன்று அதை தொடர்ச்சியாக இப்போ வந்து 2026க்கான தேர்தலுக்கான களம் வந்து சூடுபிடிச்சிருக்கு. இதுல வந்து எல்லா கட்சிகளும் மேனிஃபெஸ்டோ, அதாவது வாக்குறுதிகள், வாக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாக்கு தான் வந்து ஒரு உறுதி பண்ணாதான் ஒரு தலைவர்களையோ அந்த எம்எல்ஏவோ நம்ம செலக்ட் பண்ண முடியுது. இந்த வாக்கு உறுதி, அந்த கட்சி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வாக்குக்கு உறுதி என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிற வந்து வாக்குறுதி பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து ஏடிஎம்கே ஒரு 54 பக்கத்துல வாக்குறுதிகளுக்கான மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருக்கு. நாம் தமிழர் கட்சி வந்து 500க்கு மேல பக்கங்கள் கொண்ட வாக்குறுதியை வந்து கலர்ஃபுல்லா வந்து பெரிய புத்தகமா வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த ஃபைல்ஸ் நம்மளுடைய இது கீழே வந்து டவுன்லோட் ஆயிருக்கு. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். முக்கியமா நம்ம இந்த மேனிஃபெஸ்டோ கம்பேர், இது வந்து நீங்க அவ்வளோ 500 பக்கத்தையும் படிக்கணும், இது ஒரு 54 பக்கத்தையும் படிச்சு இந்த 2 கட்சிகளுடைய வாக்குறுதிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட சிம்பிளா நம்ம அதை 2 கட்சிகளையும் வந்து கம்பேர் பண்ணி ஒரு சின்ன ஒரு கம்பேர்ல நம்மளுடைய நடுநிலைமையான பார்வையில நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இது இந்த கட்சிகளுக்கு மட்டுமே கிடையாது. அடுத்த வரப்போற டிஎம்கேயோட மேனிஃபெஸ்டோ பிளஸ் வந்து நாம் தமிழர் அண்ட் டிஎம்கே வர்ஸ் ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோவை நம்ம கம்பேர் பண்ண போறோம். அதை தாண்டி உள்ள மற்ற சில புது கட்சிகள், அது வந்து நம்ம கலை, அது நமக்கு தேவையில்லை, அதை நம்ம பிடிங்கிடலாம். இப்போதைக்கு அதை பத்தி நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கான தனியான பிஆர் அப்படிங்கிற வந்து பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு வீடியோல வந்து அந்த 4ஆவதா வந்து புதிதா வந்திருக்கிற வந்து இளைஞர்கள் மத்தியில பரபரப்பா பேசிட்டு இருக்கிற அந்த புதிய 4ஆவது கட்சியை பத்தி நம்ம வந்து தனியா ஒரு வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தேர்தல் வாக்குறுதி ஒப்பீடு, ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சி. ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த 500 பக்கத்தையும் 54 பக்கத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப அடிப்படை கொள்கை அப்படின்ட்டு ஒரு அடிப்படை கொள்கை 2 கட்சிக்குமே வந்து அடிப்படை கொள்கை இருக்கு. இந்த 2 கட்சியோடமே ஒன்று வந்து பலந்துன்னு கொட்டப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை மிக்க கட்சி. அதில் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அது எம்ஜிஆர் ஆரம்பிச்சு ஜெயலலிதா அம்மையார் திரு ஜெயலலிதா அவர்களால் வழி நடத்தப்பட்டு இப்ப எடப்பாடியார் கையில இருக்குது. அகைன் என்டிஏ, ஐ மீன் இது வந்து ஒரு நமது இந்தியாவை ஆள்ற பாரதிய ஜனதா கட்சியோட அதாவது தேர்தல் கூட்டணியில மிகவும் பரபரப்பா ரொம்ப சாதுரியமா காய் நகர்த்திட்டு வர நம்மளுடைய எடப்பாடியாருடைய தலைமையில இந்த கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய அடிப்படை கொள்கையை வந்து நம்ம சுருக்கமா பார்த்தா நலத்திட்டங்கள் பிளஸ் வளர்ச்சி. நிறைய வந்து இலவசங்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்திய ஒன்றியத்துல வந்து இணைந்து செயல்படுற ஒரு கட்சியா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய மத்திய அமைச்சரவையில நம்மளுடைய இந்தியா வாழ்ந்துகிட்டு இருக்க பிஜேபியோட மிகவும் நெருக்கமான கூட்டணியில இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பா மத்திய ஒன்றியத்தோட இணைஞ்சு இது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடிப்படை கொள்கை அபவுட் நாம் தமிழர் கட்சி அப்படின்னா தமிழ் தேசியம் ஒரு புதிய அமைப்பு மாற்றம், அதாவது சிஸ்டம் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்ன திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன அந்த சிஸ்டம் சேஞ்சஸை உண்மையாவே ஒரு சிஸ்டம் சேஞ்ச் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல வந்து எடுத்து வச்சிருக்குது நாம் தமிழர்கள் கட்சி அமைப்பு. அது நாம் அமைப்பு மாற்றம் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரே வாரத்துல முடிச்சிடலாம். ரெண்டாவது வந்து அடிப்படை கொள்கையில வந்து சுயநிறைவு, தமிழ்நாடு நோக்கத்துல ஒரு சுயநிறைவு எப்படி நம்ம தமிழ்நாடு சுயநிறைவு எப்படி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையில
நமது நாம் தமிழர்கள் கட்சியோட மேனிஃபெஸ்டோ இருக்கு. இந்த அடிப்படை கொள்கையில ரெண்டு விதமா இருக்கு. ஸோ அடிப்படை கொள்கையில வந்து ரெண்டுமே முரண்பட்ட கட்சிகள். பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏடிஎம்கே உடைய பொருளாதாரம் வந்து மோர் தென் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்துக்கு இலக்கு வச்சிருக்காங்க. இங்க வந்து உள்ளூர் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஸோ பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய சேலஞ்ச் ஃப்ரம் நம்ம நாம் தமிழர்கள் கட்சியோடது. தொழில் வளர்ச்சி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கேவோட ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான பாயிண்ட் பார்வையா இருக்கு. 80% வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கு மட்டும், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க தமிழர்களுக்கு மட்டுமே அப்படிங்கிற அடிப்படையில மேனிஃபெஸ்டோவோட வரையறை இருக்கு. அப்புறம் வந்து விலை கட்டுப்பாடு. ஸோ இங்க ஏடிஎம்கேல விலை கட்டுப்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. இங்க நம்மளுடைய பொருளாதாரத்துல நாம் தமிழர் கட்சியோட பொருளாதாரத்துல பார்க்க நிறுவன ஆதிக்கம் குறைப்பு. ஸோ இந்த 2 அடிப்படை இதுல எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமான மனிதர்கள் வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான விவசாயம். அந்த விவசாயத்தை பத்தி 2 கட்சிகளோட புரிந்துணர்வு, 2 மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க வந்து ஆதரவு திட்டங்கள், நீர்ப்பாசனம், இங்க விவசாயம் மைய பொருளாதாரம். அதாவது இந்த அடிப்படையில வந்து ரெண்டுமே வந்து வேறுபட்டு இருக்கு. இங்க வந்து சந்தை ஆதரவு, ஆல்ரெடி இருக்கிற சந்தையை நம்ம அதோட ஒன்றிணைந்து அப்படியே அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி போற மாதிரி தான் சந்தை ஆதரவு அப்படிங்கிற நிலையில ஏடிஎம்கே உடைய தேர்தல் வாக்குறுதி இருக்கு. இங்க வந்து நேரடி வருமானம், அதாவது நம்ம ஒவ்வொரு பொருளையும் அவருடைய ஒவ்வொரு கூட்டத்திலையுமே படம் போட்டு காமிக்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு புது பொருளாதாரத்தை உருவாக்குறது, எப்படி ஒரு நேரடி வருமானத்தை ஒவ்வொரு தயாரிப்புல இருந்து எடுத்துட்டு வருது, புதிதான தயாரிப்புகளை எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நிறைய விஷயங்களை வந்து காட்சி ஊடகம் வழியாக மக்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு நல்ல முயற்சி. அது பிராக்டிகலி என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம அவருக்கான வாய்ப்புகள் வர்றப்பதான் அதை வந்து நிரூபிக்க முடியும். அடுத்தது ஆட்சி முறை. இப்ப இந்த ஆட்சி முறையில எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆட்சி முறை மீன்ஸ் நம்மளுடைய தலைமைச் செயலகம் மற்றும் வந்து ஆட்சி முறை, அமைச்சர்கள், அப்புறம் வந்து அதிகாரிகள், இதுல எந்த ஒரு பெரிய மாற்றமும் இருக்காது. ஏற்கனவே இருக்கிற பாதையில சுமூகமா ஓட போறதுதான் வந்து ஏடிஎம்கேவோட பார்வை. ஆனா நாம் தமிழர்கள் கட்சியில 5 தலைநகர் மையமற்ற ஆட்சி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அதுல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ஒரு புதுவிதமான பார்வை. அது எப்படி வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதை எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அமைப்பு மாற்று அரசியல் கம்ப்ளீட்டா வந்து இருக்கிற அரசியல் இருக்கு. மாற்று அரசியல் அப்படிங்கிறதுக்கான மாற்றத்துக்கான அரசியல் நாம் தமிழர்கள் கட்சியுடைய மேனிஃபெஸ்டோல நிறையவே இருக்கு. அடுத்த ஒரு முக்கியமான பகுதியா நம்ம சமூக நலன் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க வந்து ஆல்ரெடி இங்க ஏடிஎம்கேல வந்து அம்மா உணவகம் இருந்துச்சு, வீட்டு கடன் ரத்து, அப்புறம் வந்து கல்வி கடன் ரத்து அப்படிங்கிற பல சமூக நலன் சார்ந்த ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அது எல்லா வாக்குறுதிகளும் வந்து கொடுத்துருவாங்க. ஆனா அந்த நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறது அடுத்த எலெக்ஷன் வர்றப்பதான் தெரியும். பட் இருந்தாலும் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் சமூக நலன் சார்ந்த பெரிய வாக்குறுதிகள், இலவசங்கள் எல்லாமே இருக்கு. அதை தாண்டி இவங்களுடைய நலத்திட்டங்கள்ல கண்டிப்பா உடனடியான நலத்திட்டங்கள், ஒரு சில நலத்திட்டங்கள் மக்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் ஏடிஎம்கே, அதாவது ஆண்ட கட்சிகளுக்கு இருக்கு. இங்க நம்மளுடைய அப்படியே அதில் எதிர்பக்கம் உள்ள நாம் தமிழர்கள் கட்சியுடைய சமூக நலன் பார்த்தீங்கன்னா, பெண்கள் அண்ட் தொழிலாளர்கள் உரிமை மிகவும் கண்டிப்பா இதோடைய கட்டமைப்பு, இவங்களுடைய கட்சியோடைய வலுத்தன்மையினால கண்டிப்பா இந்த பெண்கள் மற்றும் தொழிலாளர் உரிமை கண்டிப்பா இதுல நிலைநாட்டப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. உடல்நிலை நலத்திட்டங்களுக்கு எதிராக பார்க்கறப்ப வந்து நம்ம இங்க நீண்ட கால சமூகத்துல வந்து எந்த மாற்றமுமே இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த திட்டங்கள்லாம் என்டிகேவோட திட்டங்கள்லாம் எடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு நீண்ட கால சமூகத்துல ஒரு சின்ன அந்த மாற்றத்துக்கு வந்து ஒரு நீண்ட காலம் தேவைப்படும். அதனால கண்டிப்பா மாற்றம் இருக்கும். ஆனா மாற்றத்துக்கான அவகாசம் நமக்கு கண்டிப்பா மக்கள் கொடுக்கணும். மக்கள் அந்த வேகத்துல மக்களும், அதாவது இவங்களுடைய கொள்கைகளுக்கு ஒத்துழைச்சு அதுக்கான டைம் கொடுக்கறதுக்கான தயாரா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அடுத்த ஒரு சமூக நலன் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். அடுத்த சுற்றுச்சூழல் வளர்ச்சி கட்டுப்பாடு அப்படிங்கிற ஆல்ரெடி இருக்கிற சேம் வேலையை வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுடைய ஏடிஎம்கேவோட இதுல. இங்க மிக முக்கியமா பார்க்க போறதுன்னா நாம் தமிழர்கள் கட்சியில மறுசுழற்சி, இயற்கை பாதுகாப்புல அவர் பல மாநாடுகள், மலைக்கு மாநாடு, ஆடு மாடுகளுக்கு மாநாடு, கடைசியா மாற்ற அரசியல் மனிதர்களுக்கான மாநாடு, அத்தனை மாநாடுலையும்
நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிருக்கு. அப்படிப்பட்ட இதுல வந்து சுற்றுச்சூழலை கண்டிப்பா மேம்படுத்தப்படும். ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு தமிழகம் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க நிறையவே கொடுத்துருக்காங்க அவங்களுடைய வெற்றிகள் வழியாக. நம்பலாம் சுற்றுச்சூழல் இதுல சக்சஸ்ஃபுல்லி அந்த மேனிஃபெஸ்டோ வந்து ரொம்பவும் நம்பகத்தன்மையா கரெக்டாகவும் இருக்கு. பலம் அப்படின்னு பாக்குறப்ப வந்து நம்மளுடைய ஆண்ட மந்திரிகள், அமைச்சர்கள், த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற பழைய சிஸ்டத்துல வந்து அனுபவம், அதாவது ஒரு புது எந்திரத்துக்கும் பழைய எந்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம்னா அது ஆல்ரெடி அதுல வந்து உற்பத்திகள் நடந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இதுல பாக்குறப்ப அனுபவமும் உடனடி முடிவும் அதுல வந்து இருக்கும் கண்டிப்பா. பட் இங்க புதிய சிந்தனை அடிப்படையிலேயே எல்லாத்தையும் மாத்துறோம் அப்படிங்கிறப்ப வந்து அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது, இந்த ரிசல்ட்டுக்கான டைம் வந்து கண்டிப்பா அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்கேயுமே வந்து அதோட மாற்றம் இருக்கு. அந்த மாற்றத்துக்கான டைம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த பலம் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். அடுத்த பலம் வந்து பொருளாதார வளர்ச்சி. கண்டிப்பா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி, அதாவது பொருளாதாரத்துல பெரிய சரிவில்லாட்டியும் பொருளாதாரத்தை பாதுகாக்க முடியும். வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து அது எப்போதும் போல ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு என்ன வளர்ச்சி இருக்குமோ அந்த 5 ஆண்டுகளுக்கான வளர்ச்சியில அவங்களுடைய ஆட்சி முறையில எப்படி வல்லமையா ஆட்சி புரியுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து புது அமைச்சர்கள், புது எம்எல்ஏவோட செயல்பாடுகள்ல வந்து கண்டிப்பா வளர்ச்சிங்கிறது வந்து பொருளாதார வளர்ச்சி அடிப்படையில இருக்கு. கண்டிப்பா அது வந்து பழைய ட்ராக் தான். அதாவது பழைய சூழ்நிலையில பழைய இதுலேயே தான் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பார்க்கலாம், அது அவங்களுடைய முயற்சியில தான் அது தெரிய வரும். பட் இங்க நாம் தமிழர்களுக்கு அப்படின்னு வந்தோம்னா பலத்துல வந்து பொருளாதாரத்துல வந்து விவசாயம், சுற்றுச்சூழல்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இருக்கிறதுனால அது ஒரு பொருளாதார வளர்ச்சியில வந்து ஒரு பின்னடைவு வந்துரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயம் இருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு புது முயற்சி எடுக்கிறப்ப வந்து கண்டிப்பா பொருளாதாரத்துல பின்னடைவு வர்றதுக்கான பயம் இருக்கு. அது இந்த காலகட்டத்துல நம்மளுக்கு நம்ம மக்களுக்கு தேவையா அப்படிங்கிறது ஒரு சில, ஏன்னா எல்லா துறையிலும் கம்ப்ளீட் மாற்றம் வர்றப்ப வந்து சஸ்டைனபிலிட்டி அண்ட் சர்வைவல் அப்படிங்கிறது கொஸ்டின். ஏன்னா இந்த முக்கியமான பலம் வந்து பொருளாதாரத்தை பத்தி நம்ம பாக்குறப்ப உலக சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. போர் சூழ்நிலையில வந்து மக்கள் எல்லாமே வந்து நிறைய அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு, அடுத்து என்ன வரப்போகும், அடுத்து என்ன நடக்க போகும், எப்படி விலைவாசியில மாற்றம் இருக்கும், மித்தபடி பொருளாதாரத்துல வந்து ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த சூழ்நிலையில வந்து ஒரு புது மாற்றத்தை எடுத்து வர்றப்ப இதை நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்கான தமிழகத்துக்கான சக்தி இருக்கா? ஏன்னா ஆல்ரெடி நம்ம பல லட்சம் கோடி கடன் சுமையில தமிழகம் இருந்துட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப புது மாற்றத்தை எடுக்கிறப்ப அந்த கடன்களை தாண்டி அந்த சரியான சமயத்துக்குள்ள வந்து நம்மளால இந்த மாற்றத்தை எடுத்துட்டு வர முடியுமா அப்படிங்கிறப்ப வந்து இந்த பலத்துல வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. பலவீனம் அப்படிங்கிறது வந்து ஏடிஎம்கே பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா மாற்றம் குறைவு. 100 புது எம்எல்ஏ லிஸ்ட்ல வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல எல்லாருமே வந்து ஏடிஎம்கேல வந்து கட்சியில பயணிச்சுட்டு வர தலைவர்கள் தான். கண்டிப்பா மாற்றம் குறைவுன்னு சொல்ல முடியாது, பெரிய மாற்றம் இருக்காது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் இருக்கும். அதனால மாற்றம் குறைவு எடுத்துக்கலாம். அப்புறம் பாரம்பரிய அரசியல் தான். பாரம்பரிய அரசியல் அப்படிங்கிறப்போ வந்து எல்லாமே ஏடிஎம்கேவோட வாரிசுகளும் அதுல உள்ள இருக்காங்க. அங்க வாரிசு அரசியலும் உள்ள எடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு வயது காலம் போய்கிட்டே இருக்கிறதுனால அது பாரம்பரிய அரசியல் விட்டு பலவீனம் அதுதான். மாற்றமின்மை மற்றும் பாரம்பரிய அரசியல் விட்டு வெளியில வரல அப்படிங்கிறது தான் முக்கியமான இது. இவங்களுடைய நாம் தமிழர் கட்சியுடைய மேனிஃபெஸ்டோல பலவீனமா நம்ம பார்க்கப்படுறது இதை வந்து எக்ஸிகியூஷன் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்றது, செயல்படுத்துறதுக்கான சவால்கள், எப்படி வந்து இதை செயல்படுத்தி இதை நடைமுறைப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்கு. அதுக்கான பெரிய உழைப்பு தேவைப்படும். அவங்க நம்ம எலெக்ஷனுக்கே இவ்வளவு தூரம் உழைக்கிறதுக்கு நம்ம பாக்குறோம். பட் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமும் வந்து அயராம ஓடி அதை சாத்தியப்படுத்துறது வந்து ஒரு பெரிய சவால். ரெண்டாவது வந்து ஆட்சி முறை, அப்புறம் இந்த சிஸ்டம் இயக்கிறதுக்கான அதிகாரிகளை இயக்கிறதுக்கான அனுபவம் கண்டிப்பா குறைவு. ஏன்னா எல்லாருமே புது நபர்கள், அந்த சிஸ்டத்துக்கு புது சிஸ்டம் உருவாக்குறாங்க. அதை தாண்டி வந்து இருக்கிற சிஸ்டம்ல உள்ள எல்லாரையும் வந்து அடாப்ட் பண்ணி அவங்களை வந்து அந்த ஒர்க்கை வந்து எக்ஸிகியூஷன் பண்றதுல வந்து அனுபவம் ஆப்வியஸ்லி என்னதான் படிச்சிருந்தாலுமே நல்ல அவங்களுடைய எம்எல்ஏவோட 234 தொகுதியில் உள்ள எம்எல்ஏக்களும் எல்லாருமே படித்த பின்புலமா ஆண்களும் பெண்களும் சரிசமமா இருந்தாலுமே அது எக்ஸிகியூஷன்ல அனுபவம் குறைவு கண்டிப்பா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் அந்த மேனிஃபெஸ்டோல நம்ம கம்பேர் பண்றப்ப.
இது வந்து இப்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யும் நடைமுறை அரசியல் தான் நம்மளுடைய ஏடிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோல இருக்குது. ஆனா நாம் தமிழர் கட்சியோட மேனிஃபெஸ்டோவை பார்க்குறப்ப வந்து எதிர்காலத்தையே மாற்ற ஒரு புதிய அரசியல். அவ அந்த புதிய அரசியல் எதிர்காலத்தையே மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கணும். ஆனா எத்தனை ரேஷியோ, எந்த ரேஷியோல நம்ம வாய்ப்புகள் கொடுக்க போறோம், இவங்களுக்கு எந்த ரேஷியோ, கண்டிப்பா ஆட்சி இந்த மேனிஃபெஸ்டோ இன்னும் டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ இதோட பெரிய மேனிஃபெஸ்டோவோட கம்பேர் பண்றப்ப ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு பெரும் கட்சிகளுக்கான போட்டி தான் அதிகமா இருக்கும். ஏடிஎம்கே டிஎம்கே தான். ஸோ நம்ம இந்த கேலி சித்திரம் வழியா நம்ம பார்க்கறது என்னன்னா, நீங்க விரும்புறது வந்து இப்போதைய வளர்ச்சியா இல்ல எதிர்கால மாற்றமா, இந்த ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணனா இதுதான் ரெண்டு மேனிஃபெஸ்டோ கொஸ்டினா வைக்க போறது வந்து இப்போதைய வளர்ச்சியா இல்ல எதிர்கால மாற்றமா அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இதை ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல நம்ம வந்து இதை தெளிவுபடுத்தியிருக்கோம். இது நம்மளுடைய இந்த வார பத்திரிகை 12வது வார பத்திரிகையில மின்னல் வார பத்திரிகையில கண்டிப்பா இது ஒரு பக்கத்துல இடம்பெறும். அதை தாண்டி நிறைய அரசியல் செய்திகள் மற்றும் நிறைய உலக செய்திகள் எல்லாமே நம்மளுடைய வார பத்திரிகையில படிங்க. தலைவர்களை மட்டுமே வந்து மையப்படுத்தி வந்துகிட்டு இருக்க 239வது வாரம் தொடர்ச்சியாக டிஜிட்டல் வலைத்தளத்துல வந்து பிரிண்ட் மேகசின் வந்து டிஜிட்டலா மாறின வார பத்திரிகை தான் நம்மளுடைய வார பத்திரிகை. ஸோ இறுதியாக இந்த இரண்டு கட்சிகள்ல வாக்கு அண்ட் வாக்குறுதி, இந்த ரெண்டு அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப இந்த இரண்டு கட்சிகளுக்கும் நீங்க எந்த நம்ம போன கபர் தர்பார் வீடியோல பார்த்ததுதான், வாக்களிக்க போற நீங்க ஒவ்வொருத்தருமே அந்தந்த தொகுதியோட வாக்காளர்களுடைய திறமை, அவர்களுடைய அறிவு, இந்த எல்லா ஆட்சி முறை புரிதல், செயல்படுத்துற திறமை எல்லாத்தையுமே ஆராய்ந்து அவர்களுக்கு உங்களுக்கு இவர் வந்தா சரி அப்படின்னு தெரியுமா, அதுக்கு எந்த கட்சி, ஏடிஎம்கேவா இருக்கலாம், டிஎம்கேவா இருக்கலாம், நாம் தமிழர்களா இருக்கலாம். ஆனா 3வது கட்சி, அது 4வது கட்சி அப்படிங்கறத வந்து நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம். ஏன்னா அது வந்து இப்போதைக்கு அந்த கட்சியை பத்தி நம்மளுடைய விவாதம் இல்லை. ஏன்னா அடுத்து பிஆர் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு டாபிக்கை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்சி அந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப் கட்சியிலே சப்ஜெக்ட்லயே நம்ம அந்த கட்சியை கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம மேனிஃபெஸ்டோ கம்பேர் பண்ண இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி மற்றும் ஏடிஎம்கே, அடுத்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி, ரெண்டு ஒரு மேனிஃபெஸ்டோ கம்பேர் நம்ம அடுத்து வரப்போற கவர் தர்பார்ல பார்க்கலாம். எஸ், வாய்ப்புகள், புதிய மாற்றத்துக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும். அது எந்த ரேஷியோ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அகைன் நம்ம எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து ட்ரை பண்ணணும். அது வந்து ஏடிஎம்கேவா டிஎம்கேவா, அந்தந்த வாக்காளர்கள், அந்தந்த மக்கள் எந்தெந்த வாக்குச்சாவடியில் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதன் அடிப்படையில தான் கண்டிப்பா வந்து ஆள போற கட்சி வரும். கண்டிப்பா இரண்டு பெருங்கட்சிகளுக்கு தான் இப்போதைக்கு போட்டி போய்கிட்டு இருக்கு, ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. மாற்றத்தை எதிர்பார்க்கறது கண்டிப்பா வாய்ப்புகள் நம்ம கொடுத்தே ஆகணும். அப்படி வாய்ப்புகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நபரை அவங்களுடைய சமூக வலைதளங்கள் மற்றும் அவங்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில் ஆராய்ந்து கண்டிப்பா புதிய மாற்றத்துக்கான வழி பண்ணுங்க. தேர்வு உங்களுடையது. நன்றி, வணக்கம். கடற்கரை பாண்டியன். அடுத்த கவர் தர்பார் நிகழ்ச்சி, பப்ளிக் ரிலேஷன்ஷிப் கவர் தர்பார் நிகழ்ச்சியில் சந்திப்போம். மகிழ்ச்சி, வணக்கம், நன்றி.